Hi friends, welcome back to our channel. நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஒரு மசாலா சுண்டல். ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு சுண்டல். சாயங்கால நேரத்தில் டீ கூட சாப்பிட்றது ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதை செய்து பாருங்கள். இதுக்கு தேவையான பொருளை நம்ம பார்த்துருவோம். நம்ம இன்னைக்கு செய்ய போகிற மசாலா சுண்டலுக்கு தேவையான பொருளை பார்த்துடலாம். நான் 150 கிராம் கொண்டக்கடலையை எடுத்து நல்லா ஊற போட்டு அதை முளைச்ச வச்சுக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை தண்ணியில் வேக வச்சும் எடுத்து வச்சுட்டேன். நீங்களும் குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிடுங்க. இதுக்கு பாருங்கள், தாளிக்கு இதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், ஒரு சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, 4 பல் பூண்டை தள்ளி வச்சுருக்கேன். பாருங்கள், நசுக்கி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தேவையான சிவப்பு மிளகாய்த்தூள் போடுங்க. பச்சை மிளகாயும் போட்டிருக்கு, மிளகாய்த்தூளும் போடுங்க. கொஞ்சம் கொத்தமல்லி. இவ்வளோ தான் நமக்கு தேவை. எண்ணெய் இவ்வளோ தான் தேவை. நம்ம அடுப்பில் கடாயை வச்சு காய வச்சுக்கிட்டு எண்ணெயை விட்டு பாருங்கள், கடுகு, உளுந்தம்பருப்பு பாருங்கள் நல்லா சிவந்து வரட்டு. கடுகு, உளுந்தம்பருப்பு வெடித்து நல்லா சிவந்து வந்துட்டு நம்ம கருவேப்பிலை போடலாம். கருவேப்பிலை கொஞ்சம் நிறைய போடுங்க. அடுப்பை மிதமான இதில் வைங்க. பாருங்கள், வெங்காயம், பச்சை மிளகாய், வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருந்தோம் இல்லை, அது, பூண்டு இப்படியும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துருவோம். நல்லா வதங்கிட்டு ஒரு அளவுக்கு வதங்கின உடனே இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு போடுங்க. நல்லா வதங்கிட்டு பாருங்கள், கொஞ்சமாக காரத்துக்கு தேவையான மிளகாய் பொடி, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுவிடுங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க. என்ன வதக்கி விட்டாச்சு. இந்த கொண்டக்கடலையை போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சமாக தண்ணி இருந்து அதோட தான் நான் போட்டிருக்கேன். உப்பு பார்த்துடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காயை போட்டுருவோம். உங்களுக்கு எவ்வளோ தேங்காய் போட வேணுமோ அவ்வளோ போடுங்க. தேங்காய் நிறைய போட்டால் நல்லா தான் இருக்கும். கொத்தமல்லியை போட்டு இறக்கிடுங்க. உப்பு எல்லாம் பார்த்துட்டு கொத்தமல்லியை போட்டு இறக்கிடுங்க. மசாலா சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. உப்பு, காரம் எல்லாமே நல்லா கரெக்டாக இருக்குது. நீங்களும் இதை போல் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.